ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோடைய ஹோல்சேல் மார்க்கெட், பிக்கெஸ்ட் மார்க்கெட் ஆகிய பிராட்வே மார்க்கெட்டில் நம்ம இருக்கோம். இதை வந்து எல்லாருமே வந்து பூக்கடை மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கைஸ், இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு குழப்பமாக இருக்குங்க. எந்த தெருவில் வந்து என்னென்ன கிடைக்கும், ஹோல்சேல் ப்ராடக்ட்லாம் வந்து எங்கே கிடைக்கும், ஸோ அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற ஸ்ட்ரீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராட்வே ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ஆப்டிக்கல் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா கண்ணாடி ஃப்ரேமு இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஹோல்சேலாகவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கிட்ஸ் யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸு, அடல்ட் யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸு, அதுக்கப்புறமா இந்த கமர்ஷியல்ஸ் ப்ராடக்டான இந்த கம்ப்ரஸர் டூல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். மோஸ்ட்லி வந்து சைக்கிள் ஷாப் தான் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த ரோட்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் இருந்து அப்படியே நம்ம நேராக போனீங்கன்னு வச்சிங்களேன், சண்டே வந்து கோழி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய கோழி சந்தை நடக்கும். அங்கே பெட்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோ வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ரோட்டில் இருக்கும். அடுத்ததான் நம்ம எந்த ரோட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து கோவிந்தப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தாங்க இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்விட்சஸ்ஸு, ஃபால் சீலிங் லைட்டு, அதுக்கப்புறமா ஒயரு, நம்ம புது வீடு கட்டணும்னு வச்சிங்களேன் அதுக்கான லைட்ஸு, டெக்கரேஷன் லைட்ஸு, எலிவேஷன் லைட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஒரு சின்ன ஷாப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஷாப்புக்கு நம்ம போயிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து இந்த சின்ன சின்ன லைட்டெல்லாம் வந்து என்னென்ன பொருள், என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ப்ரைஸிங் வருது ஸ்டார்டிங்கு? 150. எது இது? 150யா? இது வந்து அவுட்டோரில் எலிவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லைட்டு. இது 150. இது அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். குவாலிட்டி இருக்குது. வாரண்டி ப்ராடக்ட் 580 வரும். 580. இப்போ இது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறீங்களா? ரெண்டுமே பண்ணல சார். பல்க் குவான்டிட்டி வருதுன்னா நல்ல ரேட். ஓகே. சரி, இந்த மாதிரி லைட்லாம் ஜி சார் அது 350 இந்த மீரருக்கு போடுறது. ஒரு அடி சைஸ் வரும். 360. இது மாதிரிலாம் வாங்கணும்னா அந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 2500 சார். 2500. 6 கலரோட வரும். 6 கலரு. காய்ஸ், இந்த கடைக்கு வந்து நம்ம வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க. ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்தோம். ஸோ இது வந்து ப்ரொமோஷனு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ரேட் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தோம். ஸோ அவரும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார். இந்த டிஜே லைட்டு மாதிரி தெரியுதுல்ல, இந்த லைட் வந்து 650 ருபீஸுங்களா. 60 பல்ப் இருக்குது இதில். ஸோ கலர்ஸும் வந்து மாறி மாறி எரியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் லைட்லாம் கொஞ்சம் வச்சுருக்காரு. ஜி, இந்த ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் ஃபோக்கஸ் லைட் வந்து ஸ்டார்டிங் வந்து 480. 480 எது? பிக் பாடியோட. இது வந்து 480யா? இதுக்கெல்லாம் வாரண்டி இருக்கா? வாரண்டி 1 இயர் வருது. 1 இயர் வாரண்டி. இப்போ நீ எதனா போச்சுன்னா நீங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பீங்க? சர்வீஸ் பண்ணி கொடுங்க சார். சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரீப்ளேஸ் பண்ண முடியாது, சர்வீஸ். ஓகே. இது பெரிய சைஸ்னா இந்த சைஸ் 850 ரூபா. அப்புறம் அதே விட பெருசு வேணுங்க, அது 1100 ரூபா. 1100 ரூபா. நல்ல பெரிய சைஸ் 850 ரூபா. ஓகே. இந்த சோலார் எலிவேஷன்ஸ் இப்போ ட்ரெடிஷ்னல் இருக்குது. அது சோலார் வந்து 380. அது வந்து 380. 150 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட். இது 150ங்களா? கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஷாப்புக்கு தாங்க போக போகிறோம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஷாப் இருக்குல்ல, அந்த கடைக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ இந்த கடையில் வந்து நிறைய இந்த சீலிங்கில் ஹேங் பண்ணி வைக்கிற லைட்டு, பெட்ரூம் லைட்ஸு, அப்புறமா ஹால்லலாம் வந்து மாட்டுற டெக்கரேஷன் லைட்லாம் வந்து ஏகப்பட்ட லைட் வச்சுருக்குறாங்க. நானே வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலை. கீழே இருக்கிற மாதிரி தான், அந்த கீழே ஒரு ஷாப்பில் பார்த்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போகணும். ஸோ இந்த ரேட்டெல்லாம் வந்து அவர் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அப்புறமா அந்த கடைக்காரோடைய ஃபோன் நம்பரு, அப்புறம் ஸ்க்ரீன்லேயே வந்து நான் விசிட்டிங் கார்டெலாம் காட்டுறேன். சரிங்களா? 450 வரும். 450. 500. 550. 550. இது 600 வரும். 600. இது 20,000ங்களா? Please connect. 20,000. இது பெருசு. இது 18,000 இந்த மாதிரி வரும். 18,000ங்களா? ஓகே. இது மாதிரிங்க ப்ரோ? இந்த மாதிரி 22,000. 22. 3 கலர்ஸ் வரும். 3 கலர்ஸ். இதுதான் ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது எவ்வளோங்க? இது 38 வரும். 30. 50 லைட் வரும். 50 லைட்டு 38,000ங்களா? 3 கலர்ஸ் வரும். 3 கலர்ஸ். ஓ, கோல்டு மட்டும் இல்லாமல் வேறு கலர்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒயிட் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சைஸ் எல்லாம் ஸ்டார்டிங் வந்து 60 ருபீஸ்ல இருந்து வரும். 60 ருபீஸ். 60 ருபீஸ், 100 ருபீஸ். 100 ருபீஸ். அந்த மாதிரி. ஓகே. கொஞ்சம் பெரிய சைஸ்னா இந்த மாதிரி பெரிய சைஸ்னா பெரிய சைஸ் இந்த மாதிரி வரும். 300 வரும்.
300. இதெல்லாம் வந்து அந்த ஃபால் சீலிங்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. இப்போ நம்ம வால் இருந்தா கூட வால்லையும் ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி வரும். அது எவ்வளோங்க ஸ்டார்டிங்? இது வந்து 350 வரும். 350 பெரிய சைஸ். ஓகே ஓகே. இது வந்து 250. ரைட். இது என்னங்க பிரைஸ் வருது? இது வந்து 18,000 வரும். 18,000. 18. இப்போ நீங்கள் ப்ரைஸ் வந்து சொல்கிற ப்ரைஸ் தானே இல்லை ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க. சரிங்க ப்ரோ, நம்ம வீடியோ பார்த்துட்டு யாருன்னா வந்தாங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க. சார் கண்டிப்பாக. ஓகே மக்களே, அந்த கடைக்காரர் வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொன்னார். அதே மாதிரி பொறுமையாக சொல்கிறாருங்க எல்லாத்துக்குமே. ஆனால் நம்மக்கிட்ட தான் வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து தெருவுக்கு வந்து போனோம் அப்படின்ட்டு அடுத்தது வந்தாச்சு. ஆனால் இவ்வளோ ரேட்டு கொடுத்து லைட்டு வாங்குறாங்களான்னு எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து காசி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த கடையில் வந்து இந்த கிட்ஸ் யூஸ் பண்ணுற காரெல்லாம் வந்து நிறைய இருக்குது. பேட்ரி கார்ஸு, பேட்ரி பைக்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம கூட பல்லாவரத்தில் வந்து நிறைய ரேட்டெல்லாம் வந்து கேட்டு போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ரியலாக வந்து என்னென்ன ரேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இந்த கடையில் வந்து 3000 ரூபாய், அதாவது 2999 வந்து இந்த கிட்ஸ் காரு இல்லை பைக்கு. ஸோ பைக்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரோபோட் டாய் இருக்குல்ல, இந்த டாய் வந்து 2500 ரூபாவா. ஸோ ரிமோட்லேயே வந்து இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த 3000 ரூபா பைக் இருக்குல்ல, அந்த பைக் வந்து நான் காட்டுறேன் பாருங்க கைஸ். அந்த 2 ஹெட்லாம்ப் வச்ச மாதிரி ஒரு பைக் இருக்குல்ல, ஸோ இந்த பைக் தான் வந்து 2999ங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்ரி பைக் வச்சுருக்காங்களா. ஒரு 200 மாடல் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம அந்த கோழி மார்க்கெட் போகிற ரூட்லேயும் வந்து இவரோட ஷாப் வந்து இருக்குது. அந்த ஷாப் வந்து பெரிய ஷாப்புங்களா, அதில் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்துமே நமக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாருங்க. இந்த ஷாப் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ரிவ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம். இந்த கார் வந்து 4500 ரூபாங்களாம் ஸ்டார்டிங். இந்த பேட்ரி காரு லோடு வந்து நல்லா வலிக்குமான்னு கேட்டேன். 30 kg, அதாவது 30 கிலோ வரைக்கும் வலிக்கும். 5 வயசு பசங்க வரைக்கும் அதில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் லுக்கில் இருக்குல்ல, ஸோ இது வந்து 6500 ரூபா ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னாருங்க. வேற என்னென்ன சார் பண்றீங்க? நம்ம ரிமோட் கார்ஸ் இருக்கும், ப்ளே ஸ்கூல் டாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு கன்ஸ், பார்பி டால்ஸ், குழந்தைங்களுக்கான டாய்ஸ் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். சாஃப்ட் டாய்ஸ் தவிர உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட் டாய்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸ்க்ளூசிவா பார்த்தா உங்களுக்கு ரிமோட் கார்லயே பெரிய பெரிய ரிமோட் கார்ஸ் கூட கிடைக்கும். ஆஃப் ரோட் கார்ஸ் இருக்கு, மெட்டல் கார்ஸ் இருக்கு. அதுவே உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் மெட்டல் கார்ஸ்னா டை கார்ஸ்ங்களா? மெட்டல் கார்லயே ரிமோட் கார் பெருசு, ரிமோட் கார் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் சார்ஜபிள் டைப் இருக்கு. ஃபியூல் போடுற மாதிரி கார் இருக்கு. அதெல்லாம் 14,000 15,000 ரேஞ்சில ஃபியூல் போடுற மாதிரி. ஆமா, ஃபியூல் போட்டா வண்டி ரன் ஆற மாதிரி. அந்த ஆர்சி, ஆமா ஆர்சி கார்ஸ்ல ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணி நீங்க போடலாம். ஆமா ஆமா ஆமா, வாங்க பம்பிங் டைப் இருக்கு நிறைய. இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குங்களா இங்க? எல்லாமே நம்ம கிட்ட இங்க ஸ்டாக் வந்து சாம்பிள் இருக்கும், கோடவுன்ல இருக்கும். கோடவுன்ல இருக்கும். நம்மட்ட ஸ்டாக். ஃபோன் நம்பருங்களா? யாராவது ஏதாச்சும் கேட்டாங்கன்னா என்கொயரி கேட்டாங்கன்னா சொல்லுங்க சார். அப்படி சொல்லுங்க. 9710397447 9566773362 2 நம்பர் இருக்கு. எந்த நம்பருக்கு வேணா கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நேம் சார்? முகமது ஹபீபுல்லா. ஷாப் நேம் ரங்கூன் ஸ்டோர்ஸ். ரங்கூன் ஸ்டோர்ஸ் போட்டாலே தெரிஞ்சிருக்கு. இந்த மார்க்கெட்லயே வந்து 2500+ 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரே ஷாப் நம்ம தான் கூகுள்ல. சூப்பர் சார். அதனால கஸ்டமர் எங்கனாலும் நம்மகிட்ட ட்ரஸ்டா இருக்கும், குவாலிட்டி இருக்கும், ரேட்டும் அஃபோர்டபுளா கொடுப்போம். அதே நேரத்தில் வந்து ரிலையபிளா நல்ல ப்ராடக்ட் குவாலிட்டியா வச்சிருப்போம் எப்பயுமே. மக்களே, அந்த கடையோட பேர் வந்து ரங்கூன் ஸ்டோர்ஸு. 2 கடை வச்சுருக்கிறாங்களா. 1962 இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே பெரிய விஷயம் தாங்க. ஸோ ரேட்டிங்ஸும் வந்து நல்லா தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பொருள்லாம் கூட இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது. காசி செட்டி ஸ்ட்ரீட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் வந்துருக்குறோம். இந்த ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வெட்டிங் கார்ட்ஸ் தாங்க இருக்கும். அதிகமாக வெட்டிங் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஒலிம்பியா அப்படின்னு ஒரு கார்ட்ஸு கடை இருக்குது பார்த்திங்களா. இந்த கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அவங்களதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4-5 கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க கார்ட்ஸு. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து கார்ட்ஸ் வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு போவாங்க. இங்கேயும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம பர்த்டே, கல்யாணம், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே வந்து பிரிண்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த காட்டன் பாக்ஸு, பேக்கிங் மெட்டீரியல்ஸு, இந்த பபுள் கவர்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அப்புறமா இந்த ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணுற பிளேட்டு, இந்த டப்பாங்க, இதெல்லாம் வந்து நிறைய இந்த தெருவில் இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்ணாப்பிள்ளை ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த வெஜிடபிள்ஸு, மார்க்கெட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருக்கும். இந்த மலைய பெருமாள் தெருவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே வந்து ஃபுல்லாகவே இந்த வெஜிடபிள் ஐட்டம் தான், காய்கறி அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறமா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து இந்த தெருவில் வந்து நிறைய இருக்கும். மளிகை சாமான்ங்க இதெல்லாம் வந்து இந்த அண்ணாப்பிள்ளை ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் அந்த மலைய பெருமாள் தெரு அதுக்குள்ளே வந்து நிறைய இருக்கும்.
அடுத்ததாக நம்ம என்ன தெருவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா குடவுன் ஸ்ட்ரீட்டு, அதாவது கிடங்கு தெரு. இந்த குடவுன் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, ரெடிமேடு ஐட்டம்ஸான கிளாத்து, மெட்டீரியல்ஸு, லேடிஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸு, கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பாரிஸ் பிராட்வேனாலே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் தாங்க. ஸோ ரீட்டெயிலும் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஹோல்சேலர்ஸும் வந்து பை பண்ணுவாங்க. சரிங்களா? ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரேட்டு வச்சுருப்பாங்க. ஹோல்சேலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வேறு மாதிரி ரேட்டெலாம் வந்து கொடுப்பாங்க. நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து. இந்த தெருவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குடவுன் ஸ்ட்ரீட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் இது. ஸோ இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த கிளாத்து தான், துணிங்க தான் நிறைய இருக்கும். ஸோ இதோடைய எண்டு வந்து இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்து கடைகள் கிடையாது, மெயின் ரோடு வந்துடும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து என்எஸ் போசன் ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கவரிங் ஜுவல்லரிஸு, அப்புறமா இந்த வெள்ளி பாத்திரம் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த தெருவில் வந்து கொஞ்சம் கடைங்கள்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த ஜுவல்லரி ஷாப் மாதிரி தாங்க நிறைய இருக்கும். இந்த தெரு தான் வந்து சென்ட்ரான தெருவுங்க, மெயின் தெருவு. இந்த தெருவில் இருந்து தான் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எல்லா தெருவுமே போவோம். நெக்ஸ்ட்டு வந்து நாராயணி முதலி ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து நம்ம வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து லேடிஸ் ஐட்டம்ஸ் தான். இந்த கம்மல், பொட்டு, வளையல், அதுக்கப்புறமா டெய்லரிங் ஐட்டம்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஒரு கடையில் வந்து ஃபுல்லாக பெண்ணாக வச்சுருக்குறாங்க, எல்லாம் பெண்ணு. அப்புறமா இந்த பேகு எல்லாமே வந்து லேடிஸ் ஐட்டம்ஸ் தான், வளையல், பேகு அதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. அடுத்ததாக நம்ம வந்து நைனியப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்டு, இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நான் நிறைய டைம் அடிக்கடி வந்திருக்கிறேன். ஸோ இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய விற்பாங்க. நம்ம இந்த பாத்ரூம் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறமா இந்த பெனாயில், சோப் ஆயில் இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு போவாங்க. இது எப்படின்னா, எனக்கு இது எப்படி தெரியும்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த பெனாயில் வந்து மிக்சிங் பண்ணி அதை வந்து பிஸ்னஸாக பண்ணுவார். இது வந்து அப்படி லிட்டர் கணக்கில் அவங்க கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி மிக்சிங் பண்ணிடணும். மிக்சிங் பண்ணி சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் வந்து போட்டு அவர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. ஸோ அதனால் வந்து இந்த தெரு வந்து எனக்கு தெரியும். நானும் ஒரு வாட்டி வந்திருக்கேன் அவர் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, கிளினிக்கல் சம்மந்தப்பட்டது, சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதை பேம்பர்ஸு, அதுக்கப்புறமா வைப்ஸு இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக கிடைக்கும். பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து பெரிய செலவு என்னென்னா, நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து இந்த பேம்பர்ஸு, வைப்ஸு இதெல்லாம் வாங்குறது தான் வந்து பெரிய செலவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்குங்க, கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இந்த பாத்திர கடைங்க, அதுக்கப்புறமா கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற இந்த ஸ்டவ்வு, இந்த ஹோட்டலுக்கு தேவையான பொருட்கள், பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வந்து இதே தெருவில் வந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு நாள் போதாது நம்ம இந்த பிராட்வே மார்க்கெட்டை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னென்ன தெருவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்லேயுமே வந்து ஃபுல்லாகவே வந்து லேடிஸ் ஐட்டம்ஸ் தான். இந்த கம்மல், வளையல், பொட்டு, அதுக்கப்புறமா இந்த சின்ன கிளிப்பு, அப்புறமா கோம்ஸு, வளையல்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன கடைங்களாக இருக்கும் பிராட்வே மார்க்கெட்டில். ஆனால் எல்லாருமே வந்து குடோன்ஸ் வச்சுருப்பாங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மின்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோங்க. இதுவுமே வந்து லேடிஸ்க்கு தேவையான கிளாத் ஐட்டம்ஸ் தான். இந்த லெகங்கா ஷாப் தான் வந்து நிறைய பார்த்தேங்க நான். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா செம பிரம்மாண்டமாக கிராண்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஜுவல்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க, இந்த ஆன்டிக் ஜுவல்ஸு, மாடர்னாக ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. பொட்டிக் ஷாப்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியுதுங்க இந்த தெருவில். மேரேஜ் பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து நீங்கள் மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா வந்து புது ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஷாப்லேருந்து அப்படியே நீங்கள் அந்த ரோட்டில் உள்ளே போனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மின்ட் ஸ்ட்ரீட்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திர கடைங்க. நிறைய இந்த கல்யாண சீர்வரிசைக்கு வந்து நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நாங்களுமே வந்து இங்கே வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். விசில்ஸு, அதுக்கப்புறமா இந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு ஷாப் இருக்கும், பெரிய ஷாப். அந்த ஷாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கூட்டம் இருக்குங்க, எல்லாமே வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த திருமணம் இதுக்கு சீர்வரிசைக்கெலாம் வந்து நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவராஜ் முதலி ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த டோர்ஸ்க்கு மாற்ற ஹேண்டில் லாக்ஸ்லாம் வந்து கடைங்க இருக்குது. நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப் நிறைய இருக்குது. அப்புறமா இந்த மேட்டு, இந்த சவுரி முடிங்க, அப்புறம் நாட்டு மருந்து கடைங்க வந்து வரிசையாக இருக்குதுங்க இந்த இடத்துல, தேவராஜ் முதலி ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்ப போகிறோம் நம்ம. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பத்ரியன் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாலை கடைங்க தான், எல்லாமே வந்து மாலை கடைங்களாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பால் சிட்டி ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய இந்த பைப்பு, அப்புறம் இந்த ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கர் ஸ்ட்ரீட்டும் இருக்குல்ல, இது வந்து ஃபுல்லாகவே ஃபுட்வேர்ஸ் தான். இந்த லெதர் ஷூஸு, அதுக்கப்புறமா செப்பல்ஸு, கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த இடத்துல இருக்கும். ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதை பார்த்து முடிச்சு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த லைனாக வரிசையாக கடைங்க இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ஈவினிங் பஜார். இந்த ஈவினிங் பஜார் வந்து நம்ம ஈவினிங் பஜார், பர்மா பஜார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. முடிஞ்சால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மக்களே, இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.